வணக்கம் தோழர்களே, இந்த காணொலி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கோட்டோ ருஜியை எந்த இடத்துல பயன்படுத்தினா சரியாக இருக்கும்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். எல்லாரும் ட்ரீட் வேணும் கேட்டிங்கல்ல, லவடி கபால். ஏய் நான் வரவா? வா வாடா மச்சான், நீ வா. ஆச்சரியமா இருக்கேடா. ட்ரீட்னு சொன்னா வெறும் கை விசிட்டு வந்துருவியடா. தா டே மச்சான், இப்போ எதுக்காக இந்த லவடி கப்பால் வலிகிறான்? நாங்கெல்லாம் வரவா? யார் அது? பூனை நாய்க்கு பிறந்த மாதிரி சத்தம் வருது. ஏ வணக்கம்பா. மச்சி அங்கே கொஞ்சம் பாரு. டே என்கிட்ட 10 ரூபா தாண்டா இருக்கு. மச்சி என்ன சொல்ற? நல்லா கேட்டுக்கோங்க. சொல்கிறேன் மச்சான். வாடா மச்சான் தங்கராசு, உனக்கு இல்லாதான் வா, பக்கத்தில் வாடா 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 லவடி காபாடுறா. நீ என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் காசை எடுத்துட்டு ஓடிடு. பேதி மாத்திர வேலை செய்து நினைக்கிறேன். டேய் மச்சான், இன்னத்தர கலந்து கொடுத்த இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்களுக்கு நம்ம கில்ல வந்து சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கோட்டோவோட பண்பாடுகளை பார்த்தா அவன் ஒரு கவசம் உடைக்கிறவன். அது மட்டும் இல்லாம அவனோட தாக்குதல்லாம் அவனோட மொத்த ஆரோக்கியத்தை ஸ்கேல் பண்ணி தான் இருக்கு. ஒருவேளை நீங்க கோட்டோ ருஜியோட தாக்குதலை ஏத்துனீங்கன்னா அவன் அடிக்கிற தாக்குதல் கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். அதனாலதான் அந்த கலைப்பொருட்கள் காணொலியே சொல்லியிருப்பேன், இவனுடைய மொத்த ஆரோக்கியத்தை ஏத்தினா மட்டும்தான் அவனோட தாக்குதல் அதிகரிக்கும்னு. ஒரு உதாரணத்துக்கு டவாட்டா கனாய் எடுத்துக்கலாம். அவளோட ஸ்கேலிங் என்னன்னா தாக்குதல் தான். ஆனா அதுவே கோட்டோ ருஜிக்கு பார்த்தோம்னா அவனோட ஸ்கேலிங் வந்து மொத்த ஆரோக்கியம் தான். அது மட்டும் இல்லாம இந்த விளையாட்டுல இவன் அளவுக்கு கவச உடைப்பு திறன் யாருக்கும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோட்டோ ருஜி சண்டைக்கார வரிசையில தான் சேர்ந்திருக்கணும். ஆனா அந்த அறிவு கேட்ட நெட் மார்பிள் பசங்க அவனை அடித்தாங்கியா போட்டாங்க. ஏன்னா ஒரு கவச உடைக்கிற வேட்டைக்காரன் மொத்த ஆரோக்கியத்தையே ஏற்றி இருக்கான். ஒரு சில கவச உடைக்கிற வேட்டைக்காரங்க எஸ்எல் மாதிரி அட்டாக் ஸ்கேலிங்லயும் இருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு எதுக்காக காத்தி எலிமெண்ட்ல இன்னொரு கவச உடைப்பு வேட்டைக்காரன் தேவை? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனிமே ஊஜின் சூழல ஜொலிக்க முடியாது. ஏன்னா அவனோட நேரம் முடிஞ்சு போச்சு. கோட்டோ ருஜி அவனை ரிட்டையர் பண்ணதான் வந்திருக்கான். ஏன்னா ஊஜின் சூழ்னால அதிகமான பாதிப்பும் கொடுக்க முடியாது, அதிகமா கவச பாதிப்பும் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதிய பிளேயர்ஸ் கண்டிப்பா எடுக்கலாம் கோட்டோ ருஜிய. இவனை நீங்க எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும்னா ஸ்டிமுலேஷன் கேட், அப்புறம் ஒர்க் ஷாப் முறையில் இருக்கிற டீமன் பாரன் எதிர்த்து பயன்படுத்தலாம். இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் நீங்க நினைக்காதீங்க, நீங்க இதை கதை முறையிலையும் பயன்படுத்த முடியும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ கோட்டோ ருஜி தான் கவச உடைப்புலயே சிறந்தவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபாரின்ல இருக்கிற காணொலி உருவாக்குறவங்க சொன்ன மாதிரி கோட்டோ ருஜி ஒன்றும் ஒரு ஃப்ராட் இல்ல. இவனுடைய பண்பாடுகளை நீங்க ஒழுங்கா பயன்படுத்தினா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்புறம் மன்னிச்சிருங்க தோழர்களே, நேத்து என்னால காணொலியை உருவாக்க முடியல. ஏன்னா நான் மசூதியில இருந்தேன். இன்னைக்கு சோலோ லெவலிங்ல வர எபிசோடுக்காக நான் ஆவலா இருக்கேன். ஏன்னா முதல் முறையா எறும்பு ராஜாவை காட்ட போறாங்க. சரி தோழர்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நான் தான் உங்க பாய்டு தமிழ் கேமிங். மீண்டும் உங்களை ஒரு நல்ல காணொலி வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.